வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அன்று மாபெரும் பணி ஆணை வழங்கும் விழா புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் டான்ஃபக் மேலாண் இயக்குநர் செந்தில்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் அவர்கள், செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி அவர்களும் கலந்து கொண்டார்கள். முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீன் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார். இதில் 2024-25ஆம் கல்வியாண்டு நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் சுமார் 1000க்கும் மாணவ மாணவிகள் டீசிஸ், டெக் மஹேந்திரா, ஹெக்ஸாவே சிட்டிஸ், ஜோஹோ போன்ற 90க்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்நிறுவனங்கள் மாணவர்களுக்கு 35 லட்சம் முதல் 19 லட்சம் வரை சம்பளம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன், மாணவர்கள் AI தொழில்நுட்பத்துடன் சார்ந்து கோடிங் எழுத எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் மற்றும் இக்கல்லூரியின் சிறப்பு பற்றி கூறினர். செயலாளர் நாராயணசாமி அவர்கள் தமது உரையில் மாணவர்கள் தற்போதைய தொழில்துறையின் சூழலுக்கு ஏற்ப தமது தனிப்பட்ட பன்முக மற்றும் குழு ஒருங்கிணைப்பு திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தம் உரையில் இக்கல்லூரியின் கட்டமைப்பு, மாணவர்களுக்கு வழங்கப்படும் பலதரப்பட்ட பயிற்சிகள், பன்னாட்டு நிறுவனங்களின் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் போன்றவற்றை எடுத்துரைத்தார். செந்தில்நாதன் மேலாண் இயக்குநர் டான்ஃபக் அவரது உரையில் மாணவர்கள் தொழில்நுட்ப திறன், தொடர்பு திறன் மற்றும் பன்முக திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் இனிவரும் காலங்களில் நிறுவனங்களில் தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய முடியும் என்று எடுத்துரைத்தார். முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தலைமை உரையில் இக்கல்லூரி மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னாட்டு நிறுவனங்களில் மிக சிறந்த வேலைவாய்ப்பை ஏற்பாடு செய்து அவர்களது வாழ்வு தரத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திற்கும் ஒரு பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்கி கொடுத்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டினர். மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் பொறியியல் கல்லூரியாக துவங்கி தற்பொழுது பல்கலைக்கழகமாக உயரும் நிலையில் உள்ளது. நிச்சயமாக பல்கலைக்கழகமாக வரும் நல்ல கல்வியை கொடுக்கும் கல்வி குழுமமாக இந்த மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் உள்ளது. ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்கி நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த பொறியியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் விரும்புவது இங்கு தொழில்நுட்ப வளர்ச்சி உள்ளதுதான் காரணம். புதிய கண்டுபிடிப்புகள் அதிகம் வர வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் வரும் இடமாக இந்த கல்லூரி உள்ளது. மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம். நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டுமா என்ற நிலைக்கு நீங்கள் முன்வர வேண்டும். LTC, UDC அரசு பணிகளுக்கு BTech படித்தவர்கள்தான் அதிகம் தேர்வாகின்றனர். படித்த பாடப்பிரிவு வேறு, ஆனால் பணி வேறு. இருந்தாலும் நீங்கள் புதிய தொழில்களை தொடங்க வேண்டும். அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதனால் நாட்டின் பெரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியும். முன்பெல்லாம் நிறைய குடிசை வீடுகள் இருக்கும். அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு வீடுகள் முழுவதும் எரிந்து போய் இருக்கும். அவர்கள் அழுவதை பார்க்கும் பொழுது பாவமாக இருக்கும். அப்பொழுது தோன்றியதுதான் ஒரு 460 சதுர அடி வீடு கட்ட 45,000 ரூபாய் செலவானது. அப்பொழுதுதான் காமராஜர் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வந்தோம். இப்பொழுது 5 லட்சம் கொடுக்கின்றோம். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அதற்கு அடிப்படை கல்விதான். உயர்கல்வியில் அரசு அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றது. அவர் தம் முறையை தொடர்ந்து சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பணி ஆணை வழங்கினார். இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து டீன்கள், தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நிறைவாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு டீன் முனைவர் வேல்முருகன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பணி ஆணை வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பல்வேறு பணிகளுக்கான ஆணைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மாணவர்கள் படித்துவிட்டு அரசு வேலை மட்டுமே நம்பி இருக்காமல்
புதிய தொழில் தொடங்க முன்வர வேண்டும். புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது தான் பலருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் புதிய தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை அரசு உருவாக்கியுள்ளது. அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசால் நடத்தக்கூடிய LTC, UTC தேர்வுகளுக்கு BTech, MTech படித்த மாணவர்கள் போட்டியிடுகின்றனர். படிப்பிற்கு தகுந்தாற்போல் புதிய தொழில்களை தொடங்கும் மாணவர்கள் முன்வர வேண்டும். புதிய தொழில்களை தொடங்கும் பொழுது நாடும் வளர்ச்சியடையும், நமது மாநிலமும் வளர்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டார். விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். நீங்க 10 பேர் வேலை கொடுக்க முடியுமா? சில வசதி இருக்கும், சில வசதி இருக்காது. வசதி உள்ள பிள்ளைகள் அதனை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திருபுவனை தொகுதி மதகட்டிப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு பணியாணை வழங்கும் விழாவிற்கு பங்கேற்க வந்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, திருபுவனை தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் NR காங்கிரஸ் நிர்வாகிகளின் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர்கள் பலர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். தென்னக ரயில்வே திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளான புதுச்சேரி, வில்லியனூர், சின்னபாபு சமுத்திரம், வளவனூர், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில்வே பாதை விரிவாக்க பணியும், ரயில்வே துறைக்கு சொந்தமாக உள்ள இடங்களை அளவீடு செய்து மதில் சுவர் அமைக்கும் பணியும் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுநகர் புதுத்தெருவில் சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்து வரும் சாலையை ரயில்வே துறைக்கு சொந்தம் என்று கூறி அளவீடு செய்தது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் ரயில்வே அதிகாரியிடம் மக்கள் பயன்பாட்டில் உள்ள சாலை சுமார் 5 அடி அளவிற்கு விட்டுவிட்டு மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த தார் சாலையை பொக்லைன் இயந்திரம் மூலம் துண்டித்து கான்கிரீட் பில்லர் எழுப்ப அடித்தளமிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் சென்று தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மேலாளர், புதுச்சேரி ரயில்வே மேலாளர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு செல்லும் சாலையை துண்டித்திருப்பதும், அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுத்தியுள்ளதும் கண்டிக்கத்தக்கது என்றும், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ரயில்வே நிர்வாகம் மதில் சுவர் அமைக்க வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினால் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மதில் சுவர் அமைப்பதாக உறுதியளித்தனர். அதன் பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் சுல்தான்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொட முடியாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அப்ஜெக்ஷன் பண்ணும்போது உங்களை மீறி நாங்கள் வந்து இது இங்கே கடமை ஒன்று கேட்டுறாரு. இல்லை அதுதான் பேசுங்க சார். இது பேசுவார் சார். இந்த போர்ஷன் நாங்கள் தொட மாட்டோம் சார். எங்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் S. கோபால் அவர்கள் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி மற்றும் செயின்ட் தெரசா வீதி சந்திப்பில் சாலை உயரமாக போடப்பட்டதால் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் அப்பகுதியில் கொசு தொல்லை மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவி வருகின்றது. இதனால் மக்கள் மிகுந்த சிரமத்தில் உள்ளனர். மழைநீர் வெளியேற வழியில்லை. ஆகவே இருபுறமும் உள்ள வாய்க்காலில் வழி ஏற்படுத்தி மழைநீர் வெளியேற வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு மனுவில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு ஒண்டி வீர ஐயனாரப்பன் ஆலயம் உள்ளது. இப்பொழுது புதிதாக கட்டப்பட்ட புதிய பேருந்து கான்கிரீட் தரை கோவிலை விட 2 அடி உயரமாக உள்ளது. இதனால் கோவிலின் தேர் வெளிவர சிரமமாக உள்ளது. ஆகையால் கோவில் வாசலில் உள்ள கான்கிரீட் தரையை சமம் செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகர் அணி துணை தலைவர் குரு, இலக்கிய அணி ஸ்ரீதர், கிளை செயலாளர்கள் கிரி, அகிலன், விஜயகுமார், அந்தோணி, நெல்சன், முரளி, விமல், பாபு, ஆர்ட்ஸ், ராஜா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சேதராப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அரவிந்தர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 25வது கல்லூரி ஆண்டு விழா கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவானது கல்லூரி தலைவர் நித்யானந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பன் கழக செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து அவர்கள் சிறப்புரை வழங்கி
கல்லூரி அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்து கூறினார். மேலும் இதில் தமிழ்நாடு தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் மாநில இணை செயலாளரும் ஸ்ருபாஸ்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல் மற்றும் SM வித்யாலய பள்ளி தலைவர் சுபா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். மேலும் கல்லூரி முதல்வர் சுரேஷ் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்தார். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளோடு ஆண்டு விழா இனிதே நிறைவு பெற்றது. கல்லூரி நிர்வாக அதிகாரி திலகவதி அவர்களின் மேற்பார்வையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மேலாண் துறை பேராசிரியர் பரமேஸ்வரி அவர்கள் தொகுத்து வழங்கினர். இவ்விழாவில் தமிழ்துறை பேராசிரியர் வெண்ணில் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். வேதியியல் துறை பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். This news sponsored by Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ் விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. phone 04132357 புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரி ராயலு வீதி மற்றும் சின்னவயக்கால் வீதி இடைப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று காலை பெய்த மழை காரணமாக பள்ளிவாசல் எதிர்ப்பகுதியில் மழைநீர் தேங்கி நின்றது. அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி உடனடியாக மேற்கண்ட இடத்துக்கு விரைந்து நகராட்சி ஊழியர்களுடனும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க அலுவலக சேவர்களுடனும் இணைந்து தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஊசுடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றது. இன்று துவங்கிய போட்டியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் 5 நாள் கிரிக்கெட் போட்டி ஊசுடு விளையாட்டு மைதானத்தில் இன்று துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பாண்டிச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷன் தலைவர் தாமோதரன், மோஹித் கிங்ஸ் அணி தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர். 10 ஓவர் போட்டியாக நடைபெற்ற ஆட்டத்தில் அகரம் சியான் சீகல்ஸ், தொண்டமனத்தம் பெல்ஹான்ஸ், சேதராப்பட்டு ஈகிள்ஸ், பிள்ளையார்குப்பம் சாய் ஜே கிரண் ஸ்கைலார்க், கூடப்பாக்கம் மோஹித் ஃபீனிக்ஸ், குருமாம்பேட் கிங் ஃபிஷர் உள்ளிட்ட 6 அணிகள் மோதியது. முதல் நாள் ஆட்டமான இன்று பிள்ளையார்குப்பம் சாய் ஜே கிரண் ஸ்கைலார்க் அணியும் சேதராப்பட்டு ஈகிள்ஸ் அணியும் மோதியது. இதில் 102 ரன்கள் எடுத்த பிள்ளையார்குப்பம் அணி வெற்றி பெற்றது. இரண்டாவதாக பேட்டிங் செய்த சேதராப்பட்டு அணி 14 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. தொடர்ந்து நடைபெற்ற ஆட்டத்தில் அகரம் மற்றும் குருமாம்பேட் அணிகள் மோதியது. இதில் 113 ரன்கள் எடுத்து அகரம் அணி வெற்றி பெற்று 16 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த குருமாம்பேட் அணி வெளியேறியது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. புதுச்சேரி SDBA கட்சி சார்பில் 2025ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரை 3 ஆண்டுகளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டம் SDBA கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக SDBA கட்சியின் தேசிய பொறுப்பாளர் முகமது ஃபாரூக், தமிழ் மாநில பொதுச் செயலாளர் கரீம், தமிழ் மாநில துணைத் தலைவர் அப்துல் ஹமீத் ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகளை அறிமுகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் பர்கத்துல்லா, பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ், துணைத் தலைவர் அனிஃபா, செயலாளர் ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், மாநில பேச்சாளர் அப்துல்லா மற்றும் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், துணைத் தலைவர் கணேசன், நாடார் பொதுச் செயலாளர் சரத் பாஷா, செயலாளர் சாகுல் ஹமீத், பொருளாளர் அப்துல் ஜஃபார், செயற்குழு உறுப்பினர் ஜோசப் மரியதாஸ், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், காரைக்கால் மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக்,
கட்சியின் தொகுதி கிளை நிர்வாகிகள், விமன் இந்தியா மூவ்மெண்ட் தலைவி ரஹனா பேகம் மற்றும் உறுப்பினர்கள், எஸ்டிபிஐ கட்சியின் செயல் வீரர்கள், உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு மசோதாவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி அடையாள கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பாதிரி புலியூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் கலந்து கொண்டார். மேலும் இந்த அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணை செயலாளர் அன்பு, மாவட்ட பொருளாளர் சத்யராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயவேல், காயத்ரி, மாவட்ட நிர்வாகிகள் சபிதா லட்சுமி, வல்லவி, தீபலட்சுமி, நந்தினி, புஷ்பராஜ், முத்துக்குமரன், தில்லை கோவிந்தன், மதன், கோவிந்த், நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் சாரதி, பிரேம், சதீஷ், சுபாஷ், குட்டி, அலாவுதீன், மணிவேல், விக்னேஷ், கார்த்திக், பாலாஜி, தேசிகன், புருஷோத், ஏழுமலை மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பகுதி சார்பணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கடலூரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாநில செயலாளர் ராஜசேகர் முன்னிலையில் கடலூர் புதிய பேருந்து நிலையத்தை கடலூர் சட்டமன்ற தொகுதியில் அமைக்க கோரியும், கடலூர் மாநகராட்சியில் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடுகள், முறையற்ற வகையில் வரி வசூலிக்கும் முறை, மாநகராட்சி பகுதிகளில் துவங்கப்பட்ட பல்வேறு கட்டுமான பணிகளை உடனடியாக முடிக்க கோரியும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோடை காலங்களில் அதிகப்படியான வெப்பத்தால் ஏற்படும் சரும பிரச்சனை மற்றும் உடல் உஷ்ணத்தை தவிர்க்க மருத்துவர் தரும் அரிய தகவல்கள். வெட்டிவேர், சந்தனம் கலந்த மூலிகை கலவையை உடம்பில் பூசி குளித்து வந்தால் வெயில் காலங்களில் வரும் சரும கட்டிகள், முகப்பருக்கள் வராமல் தடுப்பதோடு மேனியும் பளபளப்பாகும். மேலும் கோடை காலங்களில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் வெந்நீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும். சளி, சைனஸ் தொந்தரவு மற்றும் முடக்குவாதம் உள்ளவர்கள் அதிகப்படியான சூடான வெந்நீரை பயன்படுத்தாமல் மிதமான வெந்நீரில் குளிப்பது நல்லது. முடிந்தவரை வெந்நீரை வெப்ப காலங்களில் தவிர்த்து வந்தால் உடல் உஷ்ணமாகாமல் தவிர்க்கலாம். மேலும் வெயிலில் சென்றுவிட்டு உடனே குளிப்பதை தவிர்க்க வேண்டும். மீறி குளிக்க சென்று தண்ணீரை நேராக தலையில் ஊற்றினால் சளி மற்றும் ஜலதோஷ தொந்தரவு ஏற்படுவதோடு திடீரென மூளையிலிருந்து வரும் இரத்த ஓட்டம் பாதத்திற்கு வரும்பொழுது மயக்க நிலை ஏற்படும் ஆபத்தும் உள்ளது. எனவே நேராக தண்ணீரை தலையில் ஊற்றாமல் பாதம், முழங்கால், இடுப்பு என பகுதி பகுதியாக தலையின் மேல் பகுதி வரை எடுத்து சென்றால் உடலில் உள்ள உஷ்ணம் வெளியாகி உடல் குளிர்ச்சியாகும். எனவே மக்கள் அனைவரும் இந்த வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் கோடையில் ஏற்படும் சரும நோய்கள், உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு நலமுடன் மகிழ்ச்சியாக வாழலாம் என அவர் தெரிவித்தார். வெந்நீரில் இந்த சீசனில் குளிக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள். சப்போஸ் எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு சைனஸ் இருக்குது, நான் வெந்நீரில் தான் குளிப்பேன், இல்லை முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடைப்பிரிக்குப்பத்தை சேர்ந்தவர் ஹரிஷ். ஜிப்மர் மருத்துவமனை எதிரே டீ மற்றும் டிஃபன் கடை நடத்தி வருகின்றார். நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை பீமநகரை சேர்ந்த சசிகுமார், குருமாம்பேட் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணராஜ் ஆகியோர் மதுபோதையில் ஹரிஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டுள்ளனர். ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் ஓசியில் சிகரெட் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு ஹரிஷ் பணம் கொடுத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் என கூறியதால் ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஹரிஷின் முகத்தில் வெட்டியுள்ளார். மேலும் கிருஷ்ணராஜ் கடையிலிருந்து சோடா பாட்டிலை எடுத்து ஹரிஷின் தலையில் தாக்கி கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் படுகாயமடைந்த ஹரிஷ் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு, தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமார், கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்த கத்தியை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் வெடிகுண்டு, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.